ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமியில் உங்ககிட்ட வந்து எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நேற்றுக்கு எல்லாருமே தீபாவளி ரொம்ப நல்லா கொண்டாடினீங்களா? நானும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடினேன். ரொம்ப எளிமையாக எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடினேங்க. உண்மையை சொல்ல போனால் நான் இந்த வருஷம் ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. வெடியை பார்த்திங்க அப்படின்னா 600 தான் வாங்கியிருந்தேன். மீதி ஒரு 200 கொஞ்சம் முந்திரி கொத்து, அச்சு முறுக்கு அப்படின்னு கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு 10-20 நாளாக உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டா, அதனால் இந்த வருஷம் ட்ரெஸ்ஸு வாங்கலை. பட்டாசு வந்து ரொம்ப கம்மியாக, பட்டாசு எல்லா வருஷமே 1000 உள்ளே தான் வாங்குவேன். மிஞ்சி போனால் ஒரு 500 ஸ்வீட் ஐட்டம் வாங்குவேன். ஏன்னா அது கூட நாம் வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு தீபாவளியெல்லாம் செலவு பண்ணீங்க, வெடி எவ்வளோ வாங்கினீங்க, ட்ரெஸ் எடுக்க எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, சரியா? இன்றைக்கி காலையிலே வந்து தீபாவளியை பற்றி ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர், அக்கா உங்கள் வீட்டில் வந்து வெடி எவ்வளோ வாங்குனீங்க, எந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாங்குறீங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கமெண்ட் வந்து தப்பே கிடையாது. எப்படிக்கா செலவு பண்ணுறீங்க, வெடி எப்படி வாங்குறீங்க அப்படின்னு. வெடி வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் பணத்தை சேர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம சேனலில் நம்மக்கிட்டே கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், எப்போவுமே பணத்தை சேமிங்க அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டிலே நான் வந்து 600 தான் வாங்கியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, வெடி வாங்குறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. என்ன ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே வெடிக்கிறாங்க, எப்போவுமே மற்றவங்கள பார்க்கக்கூடாது. மற்றவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே அந்த ராக்கெட்டு, இந்த புஷ்வானம், அந்த அணுகுண்டு எல்லாம் போட்டு கொளுத்துவாங்க. அவங்கள பார்த்தே நம்ம வாழன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு வந்து அது பிடிக்காது. ஒரு செகண்ட் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லா பேப்பரும் கரியாகி அப்படியே கீழே விழுந்து கிடக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் முத்தத்தில் கிரவுண்டில் எல்லா இடமும் குப்பையாக தான் இருக்கும். நம்மளோட 50,000 நம்ம வந்து அணுவாக உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்த அந்த ரூபாத்தாள் அடுத்த நாள் கரித்தாளாக மாறி ஒரு வேஸ்ட் பேப்பராக தான் கிடக்கும். எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இதை வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து வெடியெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அந்த பழக்கம்தான் எனக்கு வந்து இப்போவுமே இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம இப்படி காசை கறியாக்கணுமா அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, என்னக்கா வருஷத்தில் ஒரு நாள் தான், அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாட வேண்டாமா அப்படின்னு. கொண்டாடுங்க, தப்பே இல்லை. சிக்கனமாக கொண்டாடுங்க. அந்த சிக்கனமாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்துன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய விழாக்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணுங்கள், சரியா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லா விழாவை விடவும் நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கிறது தீபாவளி தான். அந்த நாள் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு முன்னருந்தே வீட்டில் பண்டம், பலகாரம், துணிமணி எல்லாமே நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம், பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முன்னக்கூட்டியே ஒரு 2 மாதத்துக்கு முன்னருந்தே பட்ஜெட் போட ஆரம்பிச்சிடணும். இவ்வளோ ட்ரெஸ் இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறோம், வெடி வந்து இந்த இடத்துல சிவகாசியில் போய் வாங்குறோன்னா இவ்வளோ ரூபாய் தான் கொண்டு போகணும் அப்படின்னு முன்னக்கூட்டியே பட்ஜெட் போட்டு வைங்க. அப்படி இல்லையா, நிறைய ஊரில் வந்து தீபாவளிக்குன்னு சீட்டு நடத்துவாங்க, தீபாவளி சீட்டு. அந்த மாதிரி நீங்கள் தீபாவளி சீட்டு சேர்ந்துக்கலாம். தீபாவளி வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே அவங்க வந்து அந்த தீபாவளிக்கு பிரித்த அந்த ஃபண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 25 கிலோ அரிசி, ஸ்வீட் ஐட்டம், வெடி, அதுக்கப்புறம் பண்ட பாத்திரம் எல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு லாபம்தான். அவங்க நம்ம கட்டின ரூபாயை நமக்கு தருவாங்க. அப்படி தரும்போது அந்த ரூபாயை வச்சு நம்ம வந்து நம்மளோட வீட்டில் நம்ம சொந்தக்காரவங்க வந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, எல்லாருக்குமே கிஃப்ட்டு, பரிசு அந்த மாதிரி நம்ம ஏதாவது அவங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம், சரியா? அதனால் தீபாவளி நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி இருந்து பட்ஜெட் போடாதீங்க, அது வேஸ்ட்டு. கண்மூடித்தனமாக கடைசி நேரத்தில் காசை கொண்டு கறியாக்குறதுக்கு தான் கடைக்கு போவோம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து இப்போ எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலியா, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இன்றைக்கி காலையில் என்கிட்ட சொல்கிறா, அக்கா நாங்கள் தீபாவளிக்கு 10,000 சிவகாசியில் போய் வெடி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, உனக்கு வீட்லேயே ரொம்ப கஷ்டம், இந்த ஒரு நாள் சந்தோஷத்துக்காக 10,000 செலவு பண்ணி, அதுவும் காரில் ஃபேமிலியோடு போய் சிவகாசி எவ்வளோ தூரம், எங்கள் ஊர்லேருந்து 5 மணி நேரமாக தான் ஆயிரும்.
அங்கே போய் வெடி வாங்கிட்டு வந்து எப்படியோ ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு. அப்போது ஒரு வெடிக்காக நீ 15,000 செலவு பண்ணி சிவகாசியில் போய் வாங்கிட்டு வந்து அந்த காசை கறி ஆக்கணுமா? இப்போ நாம் வந்து நல்ல வசதியாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம வீட்டில் எப்போவுமே லட்சக்கணக்கில் பணமும் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தால் நீ தாராளமாக செலவு பண்ணிக்கோ, யாருக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். ஆனால் நாம் ஒரு நாள் வேலைக்கு போகலை அப்படின்னா அடுத்த நாள் வந்து சாப்பாட்டுக்கே நம்ம வந்து திண்டாடிக்கிட்டு இருக்கோம். கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் அந்த டைமில் உனக்கு இந்த காசை கொண்டு கறி ஆக்கணுமா? தேவையில்லாத ஒரு ஆணி தானே இந்த பட்டாசு வந்து நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்குறதுலாம். கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து தீபாவளிக்கு வெடி வாங்குகிறோம் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு இல்லைன்னா முந்தின நாள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி கடைகளில் போய் நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் சின்னதாக பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஒரு துப்பாக்கி ஒரு ராக்கெட் அப்படின்னா ஆளுக்கு 2 வெடி மொத்தத்தில் 1000 ரூபாய்க்கு உள்ளே வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பாட்டைக்கு கூட்டிகிட்டு வாங்க. போட்டுக்கிட்டே இருந்த வெடியை போட்டுகிட்டே தான் இருப்போம். வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு முழு பெரிய அட்டைப்பட்டி நிறைய இருக்க வெடியும் கொளுத்திக்கிட்டே தான் இருப்போம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லை, தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாளும் கொளுத்திக்கிட்டே தான் இருப்போம். நம்மளோட காசு நம்ம கண்ணு முன்னாடியே கறியாகிட்டே இருக்குது. அதை யாராச்சும் கொஞ்சமாவது உணருங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் வந்து இன்றைக்கி காலையில் நான் போட்ட ஷார்ட்டில் வந்து ஒரு அக்கா சொல்லியிருந்தாங்க, நான் 50,000 ரூபாய்க்கு வெடி வாங்கியிருந்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஹாப்பியாக வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது ஓவர் செலவு தான். அந்த 50,000 ரூபாயில் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு அதில் மீதி 30,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம். கூட ஒரு 10,000 எடுத்து அனாதை இல்லை இருக்குது, முதியோர்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 துணி வாங்கி கொடுத்துருக்கலாம், ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த நாள் முழுக்க நம்ம செய்யக்கூடிய அந்த தர்ம காரியங்கள் வந்து நமக்கு புண்ணியமாவது கிடைக்கும். இந்த வெடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொளுத்தலன்னு யார் கேட்டா? கொஞ்சமாவது யோசிங்க, சரியா? எது நல்ல விஷயங்களோ அதில் நம்ம மைண்டு போகட்டும். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் உதவி பண்ணுறீங்க, அதுக்காக வந்து ஒரு 10,000 ரூபா செலவாச்சு அப்படின்னா அவங்கள நான் மனசார பாராட்டுவேன். ஆனால் இந்த தீபாவளி நேரத்தில் கண்டமேனிக்கு செலவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா? சத்தியமாக எனக்கெல்லாம் இது பிடிக்கவே செய்யாது. நான் என்னடா இந்த அக்கா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அனாவசிய செலவு பண்ணுறீங்க. அப்போது அதை வந்து என்னோட கருத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, பிடிக்கலன்னா உங்களோட கருத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? என்னடா இந்த அக்கா இப்படி சொல்கிறாங்க, ஆனால் வீடியோவில் அவங்களே நிறைய வெடி கொளுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் கொளுத்தலை. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் உள்ளது. என்னோடய அக்கா அத்தா அவங்க வந்து ஃபேமிலி வேறு, சரியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே சிக்கனமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. வசதிக்கு ஏற்ப சிக்கனத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நிறைய காசு இருக்கவங்க மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வருமானம் வரவங்க தாராளமாக 50,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கி கொளுத்தலாம். மாதம் 20,000 15,000 வருமானம் இருக்கவியா 50,000 ரூபாய்க்கு செலவு பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அது வந்து கஷ்டம், சரியா? அந்த வெடியை நாம் கொளுத்திட்டு நம்ம பூமியில் இப்போ வந்து இந்த டைமில் தான் நல்ல மழை பெய்யும். பாருங்கள், எங்கள் ஊரில் நேற்றைக்கு காலையில் வரைக்கும் நல்ல மழை இருந்து நைட்டு போட்ட வெடி அந்த புகையெல்லாம் போய் மழையை அடைச்சிட்டு போகல, மழையே வரல. எவ்வளோ அந்த வெடியோட ஸ்மெல்லில் சின்ன பிள்ளைங்க அப்படியே மணத்தி பார்ப்பாங்க. அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நோய்கள் வருது. எல்லாம் யோசிச்சு பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு காலையில் நல்லா குளிச்சுட்டு கண்டிப்பாக புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க. சிக்கனமாக வெடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு வெடியை கொளுத்துங்க. காசை கறியாக்காதீங்க. அந்த ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு 2 நேரம் நல்ல சாப்பாடு வாங்கி வீட்டில் ஆக்கி போடுங்க. நிறைய பண்டங்கள் செஞ்சு கொடுங்க. ஆனால் இந்த வெடியில் போய் ரூபா போடுறது தப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க, சரியா? இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெடி வாங்கியே ஆகணும் அப்படின்னா நல்ல ஆஃபர் இருக்கும். தீபாவளிக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னே போய் வெடியை மொத்தமாக ஆஃபரில் வாங்கிட்டு வாங்க. தள்ளுபடியில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து 10,000 ரூபா கொடுத்து வெடி வாங்குறத 2 மாதத்துக்கு முன்னே போய் அதே வெடியை ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு நிறைய வெடி வாங்கிட்டு வந்து தள்ளுபடியில் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைங்க. தீபாவளி அன்னைக்கு எடுத்து கொளுத்துங்க, சரியா? புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க. பாய்.